இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சாங்ஸ் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேர். ஒன்று வந்து மோகன்ஜி அண்ணா, இன்னொன்று வந்து ஆர்கே சுரேஷ் அண்ணா. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காடுவெட்டின்ற படம் பண்ண காரணம் வந்து திரௌபதி தான். ஸோ அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணி என்னால் என்னென்ன எஃபர்ட் போட முடியுமோ ஃபுல்லாக நான் சாங்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காடுவெட்டியோட பாட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த சோலை ஆரம்பம் பண்ணேன். எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் அவர்கிட்ட மன்னிப்பும் நான் கேட்டுக்கிறேன். ஒரு படத்தில் வந்து இப்போ யாரும் பெருசாக சாங்ஸே வைக்கிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல 7 பாட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்னா, இப்போ வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் எங்கள் அப்பா அம்மா. ஸோ அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் வாங்க மேம். அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் அண்ணாக்கு இந்த இடத்துல நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று பண்ணிக்கிறேன். மாறு தட்டி சொல்லு காடு வெட்டி பேரா அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்ட உடனே ஆர்கே சுரேஷ் அண்ணா இந்த படத்தில் எனக்கு சம்பளமே வேணாம், நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன்டா அப்படின்ட்டாரு என்கிட்ட. ஒரே நிமிஷம். ஏய் உதயா போட்டு அண்ணா கொஞ்சம் சென்டரா போங்க. அண்ணா சென்டரா லைட்டிங் சென்டர் தான் லைட்டிங். அம்மா பை. ஒரு அப்பா அம்மாவுக்கு இதை விட ஒரு மரியாதை கொடுக்க முடியாது. ஒரு பையனா இந்த இடத்துல வளர்ந்து நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க. இன்னொரு காரணம் என்னோடய மனைவி ஆயிஷா அப்படின்றவங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. நிஜமா என்ன பேசுறதுன்னு தெரியல. நிறைய பேசணும்னு நினச்சேன், பேச்சே வரல இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த படத்தில் வீரப்பரம்படான்ற ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அதுவும் வந்து அந்த பாட்டையும் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் வந்து என்னோடய உழைப்பு மட்டும் இல்லாமல் என்னோடய நண்பர்களோட உழைப்பும் இருக்குது. ஸோ லிரிக்ஸ் எழுதுகிற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி எனக்கு பேச்சே வரல. நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் சொல்ல முடியல. நான் யாரையா விட்டுருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து என்னுடைய நிறைய படங்கள் வரும். இந்த காடுவெட்டி படத்து மூலமாக நான் இன்னொரு முயற்சியும் நான் பண்ணியிருக்கேன். இப்போது ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு படத்தை நான் இப்போ இயக்கியிருக்கேன். நான் அந்த படத்தில் வந்து 5 பிக் பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் சாங்ஸ் நல்லாயிருக்கும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரு மூர்த்தி தேவர் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வட மாவட்டத்தில் உள்ள வீரத்துக்கு வித்தான அண்ணன் காடுவெட்டியார் அவர்களின் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி இந்த திரைக்காவியம் தன்னுடைய இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கும் தென்னாட்டின் எங்களது செல்ல பிள்ளை என்னுடைய அன்பு பங்காளி ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும்
எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் கலைத்துறையினருக்கும் தொழிலதிபர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து உள்ள ஜாம்பவான அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் தென் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். வட மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ தென் மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ அதுமாதிரி வட மாவட்டத்தில் அண்ணன் காடு வெட்டியார். இது தற்புகழ்ச்சி அல்ல. ஒரு ரோட்டில் ஒருத்தர் அடித்தா ஒருத்தர் அடிக்கிறான்னு வைங்க, அதை போய் ஒரு 100 பேர் நின்று வேடிக்கை வைப்பான். அதை சென்னைனா யார் போய் கேட்பா? அவங்க போய் கேட்பாங்க. அதனால் போய் ஒருத்தர் அடிபடும் போது போய் தைரியமாக போய் எவன் கேட்குறானோ அவன் தான். இப்போ விழுப்புரமாக இருந்தால் அண்ணன் காடு வெட்டியனுடைய தம்பிகளாக இருப்பாங்க. நான் சொல்வது ஜாதியை உயர்த்தியோ எந்த ஜாதி உயர்வு தாழ்வு அப்படி அந்த அடிப்படையில் இல்லை. உரிமையோட யாருக்கு பிரச்சனைனாலும் முன்னோக்கி நிற்காம பாருங்க, அவங்க உயர்ந்த ஜாதிக்காரன். அதான் அந்த அடிப்படையில் சொன்னேன். முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய அந்த கஷ்டத்தை நான் சொல்லணும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் என்பது இந்த தேரை இழுத்துட்டு போகக்கூடிய அவங்க தான் எல்லாமே. ஏனென்று சொன்னால், நான் ஒரு படம் தயாரித்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அண்ணன் ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இல்லை 10 கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வர்றது. அந்த அடிப்படையில் நாங்களும் கங்கை கொண்டான் என்ற திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன் அவர்கள் கதாநாயகனாக கங்கை கொண்டான் என்ற படம் மே மாதத்தில் வெளிவருது. நான் தான் அதனுடைய தயாரிப்பாளர். சேதுராம் பிக்சர்ஸ் வழங்கும். எங்கள் படத்தினுடைய டைரக்டர் இந்த உட்காந்துருக்காரு, பாவமாக பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா, நம்மளும் அவ்வளோ கஷ்டப்படுவோமான்னு. அந்த அடிப்படையில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய முக்குளத்தூர் சமூகத்தில் செல்ல பிள்ளையாக ஆர்கே சுரேஷ் தேவர் அவர்கள் வளம் வந்துட்டுருக்காரு. அவரை இந்த காடு வெட்டி குடும்பத்தில் நடிக்க வைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தென் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்து கொண்டு, இந்த படம் வட மாவட்டத்தில் எப்படி ஓடுதோ தென் மாவட்டத்தில் ஓட வேண்டியது எங்கள் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். காடு வெட்டி படத்தின் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மற்றும் அந்த படத்துக்காக உழைச்ச அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆருயிர் நண்பர் சுரேஷ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கலை, அவருடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. அகில இந்திய இந்து மகாசபாவில் 5.5 லட்சம் பேர் இளைஞர்கள் என் கூட இருக்காங்க. நிச்சயமாக அந்த 5.5 லட்சம் பேரும் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா நான் கூட என்னோடய செல்ஃபோனில் ஒரு பேரில் சூப்பர் ஸ்டார்னு போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், ஆர்கே சுரேஷ் சூப்பர் ஸ்டார் தான் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அந்த படத்தோட நான் போட்டு வச்சது தப்பான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்றைக்கி இப்போ அங்கேருந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே போட்டது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் உண்மையிலே வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இவர் வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக நாங்கள் எல்லாருமே ஒரு பின்னாடி இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக இயக்குனர் நந்து அவர்களை பேச அழைக்கிறேன். காடு வெட்டி இசை வெளியீட்டாளர்களுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். காடு வெட்டி அப்படின்னு சொன்னாவே அந்த சவுண்டுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வைப்ரேஷனை இந்த ட்ரைலரில் பார்த்தேன். உண்மையாலுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சோலை பெருமையாக இருக்குது என்னுடைய உதவியாளன்னு சொல்லிக்கிறதுக்கு. அவனுடைய உழைப்பு அது சொல்ல முடியாது. உண்மையாலுமே சினிமாக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுன்னு சொல்லலாம் சோலையை. கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன், தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத இயக்குனரில் சோலை ஆர்வமும் ஒருத்தர். இது உண்மை. இது ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இது உண்மை. கண்டிப்பாக வருவார். காடு வெட்டி திரைப்படத்தில் உழைத்த அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும்
தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காடு வெட்டி படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். திரு கணேஷ் தேவர் அவர்களை பேச அழைக்கிறேன். தெய்வீக திருமகன் தேவர் திருமகனை வணங்கி, காடு வெட்டின்னு சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துடைய உடம்புலையும் இன்னைக்கு வீர ஏறும். ஏன்னா பேர் அப்பேற்பட்ட பேர். அவருடைய பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. உண்மைக்கே நான் உலகத்தில் பிறந்து எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எத்தனை பேரை பழகியிருக்கேன். ஒரு உன்னதமான மனிதன் சொன்னால் அருமை என்னன்னு தெய்வீகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு காடு வெட்டியார் அவர்கள் மட்டும்தான். அதான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது. ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்துக்கும், எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல தலைவர் காடு வெட்டியார். அந்த காடு வெட்டியாருடைய பேரை இன்னைக்கு மாப்பிள்ளை சுமந்திரைக்கு நடிச்சிருக்காருன்னு சொன்னால், உண்மைக்கே இந்த கதாபாத்திரத்தில் உண்மையாக காடு வெட்டியாவே இன்னைக்கு வாழ்ந்திருக்காப்புல ஆர்கே சுரேஷ் மாப்பிள்ளை. இப்போ டெய்லர் அங்கே பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தோம். அதாவது அந்த நடை, அந்த ஃபைட் சீனு எல்லாமே அந்த காடு வெட்டி அண்ணனுக்கு எப்படி அந்த வீரம் இருந்துச்சோ அதே வீரம் என் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி அன்றைக்கி அதே மோகன்ஜியை சொல்லணும். ஏன் சொல்லணும்னு சொன்னால், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தைரியமாக ஒரு சினிமா துறையில் இன்றைக்கி எடுத்து காமிச்சு, இனிமே இந்த சமுதாயத்துடைய பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும்னு சொன்ன ஒரே மனுஷன் மோகன்ஜி அவர்கள். அதனால் இந்த காடு வெட்டி படம் தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என்று நான் தினமும் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிற தேவர் திருமகனை வணங்கி பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.